ரகு டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். டெய்லரிங் இதில் இது ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதாவது கத்தரிக்கோல். அந்த கத்தரிக்கோல் வந்து நார்மலாக நமக்கு கைவலி வந்து அதிகமாக கட்டிங் போடுறவங்களுக்கு வந்து கைவலிலாம் ஏற்படும். அந்த கைவலி ஏற்படுறது, இல்லைன்னா பெருவரில் வந்து காப்பு கச்சி ரொம்ப நேரம் கட்டிங் போட முடியாமல் போகிறது, இல்லாட்டினா ஒரு மொத்தமான துணியை வச்சு ஒரு 2-3 சுடிதார் ஒட்டுக்க வச்சு கட்டிங் போடும்போது ரொம்ப சிரமப்படுறது. இந்த காட்டன் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ப்ளவுஸு நமக்கு சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ப்ளவுஸ்லாம் வச்சு கட்டிங் போகிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது அந்த லோடு கொடுத்து பண்ணுறதுக்கு லேடிஸுக்கு இதுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய பலுவை குறைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இதை வாங்கினோம். இது வந்து வாங்கினா இது ஒன்றும் வேஸ்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா பல பேர்த்துக்கு வந்து இது மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு நிறைய யோசிப்போம். இது ஒர்க் அவுட் ஆகுமா, கொஞ்ச நேரம் தான் சார்ஜ் நிற்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை சார்ஜில் போட்டுட்டு இருக்கும்போதே கட்டிங்கும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அது சார்ஜபிள் தான். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு 2 ஹவர்ஸுக்கு பக்கமாக சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கட்டிங் போடும்போதெல்லாம் இடையில போட்டு கூட இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரொம்ப ஸ்மூத்தாக கட்டிங் போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 3 செட்டு சுடிதார் வச்சு பண்ணால் கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலான ஒரு கட்டிங் போடுற அளவுக்கு ஃப்ரீயாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அகலம் கம்மியான ஒரு துணி அதில் கட்டிங் போடுறதா இருந்துச்சுன்னா கூட அது கத்திரிக்கோலில் பண்ணும்போது நமக்கு அப்படியே துணி நகர்ந்து போகும், கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் நல்லா இதாகவும் பண்ணுறதுனால ஈஸியாக அதை கட்டிங் பண்ணுது. அதே மாதிரி கையில் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்பிங்காக நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த கத்திரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் படாமல் இருக்கிறதுக்குள்ள மற்ற ஏதாவது துணி மேலே எதுவும் ப்ரெஸ் ஆகி, ஏன்னா சார்ஜில் இருக்கிறதுனால தனியாக இருக்கும்போது கூட அது சார்ஜிங்லேயே இருக்கும். அதனால் ப்ரெஸ் ஆகி எதையாவது கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கவரும் கொடுத்துட்றாங்க. இந்த ஒயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜபிள் போட்டுட்டு பண்ணும்போது இதனுடைய லென்த்தும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டருக்கு பக்கமாகவே இருக்குது. கொஞ்சம் தாராளமாக கட்டிங் டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளக் பாயிண்ட் எப்போவுமே நமக்கு இருக்கும். அதில் இது நம்ம போடும்போது நம்ம கட்டிங் போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாகவே இருக்குது. அது அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி பிளேடு வந்து நமக்கு தனியாகவே அதில் வந்துடுது. அதுவும் ஒரு இது. அதே மாதிரி சார்ஜ் போடும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெட் கலர் எல்இடி லைட் எரியும். அது அமைஞ்சிருச்சுன்னா சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதேமாரி இதனுடைய ஆர்பிஎம்மும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஆர்பிஎம் இருக்கிற மாதிரி தான் இது இருக்குது. இதை லாக் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மேலே இது பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் உள்ளே லாக் ஆகிக்கும். அதேமாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கி விட்டு இழுத்தோம்னா பிளேடு வந்துடும். கட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு துப்பாக்கி பிடிக்கிற மாதிரி தான். அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி இது பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு தான் இது இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால நமக்கு அதை பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஒயர் இல்லாமல் பிடிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஒயர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை பேட்டரி இருக்கிறதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த சேவ் பண்ணுற மிஷினோட மெத்தடில் தான் இது வச்சுருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் எப்படி அந்த முடியை கட் பண்ணுற மாதிரி வைப்ரேஷன் வருதோ அதே வைப்ரேஷன் தான் அதில் வருது. இது வந்து ரொம்ப டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற டேபிளாக இருந்துச்சு அப்படின்னோம்னா நமக்கு கரெக்டாக மூவ் பண்ணுறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மைல்டாக ஒரு வைப்ரேஷன் வரனால, அந்த அதிர்வு வரனால நாம் வந்து அதை பயன்படுத்தும் போது அந்த டேபிளை வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம நவுத்துவோம். அப்படி நவுத்தும் போது நம்ம ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா அது ஒரு பக்கம் நகர்ந்து போயிடுது. அந்த அதிர்வு இருக்கிறனால நமக்கு கீழே இருக்கிற டேபிளில் வந்து நமக்கு மேட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு அப்படின்னோம்னா நமக்கு அந்த கத்திரி அந்த டேபிள் அதை நம்ம என்ன ஷேப்புக்கு அதை கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அதை அழகாக கொண்டு போக முடியும். அதனால் நிறைய பேர்த்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்காக இருக்கிற டேபிளை யூஸ் பண்ணாங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைப்பாங்க. அதனால் இதுக்கு சரியான ஒரு மேட்டு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.